விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு கல்யாணராமன் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பல்வேறு வினாக்களை நாம் எழுப்பியிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். கல்யாணராமன், இப்போது சமீபத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ட்ரக் மாஃபியா கழகம் என்பது டிஎம்கே என்று பரவலாக பேசக்கூடிய சூழ்நிலை பார்த்திருக்கின்றோம். சமீபத்தில் பார்த்தோம்னா அவர்கள் கட்சியை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் பரவி அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் திமுக ஒரு பெரிய விஷயமாக இதை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்றது. இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? உடம்புல கேன்சர் இருக்குது, எனக்கு வலியே தெரியல அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் எந்த அளவுக்கு மடையணும், அதுக்கு இணையான மடத்தனம் தான் திமுக பண்ணிகிட்டு இருக்கிறது. இவர்கள் ட்ரக் மாஃபியா கழகம் என்பதற்கு பெரிய ஆதாரம் என்னென்னா, சைலேந்திர பாபு அவர்களும் தற்போதைய டிஜிபி அவர்களும் இணைந்து தொடர்ந்து போதைப் பொருட்களை ஒழிப்பு சிறப்பு நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எதை ஒழித்தார்கள் நம்ம குறிப்பாக கவனிக்கணும். கஞ்சாவை ஒழித்தார்கள். ஒரு பக்கம் கஞ்சா ஒழிப்பு, பல ஊர்களில் பெரிய அளவில் கஞ்சா பிடிப்பு இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் கேட்டமைன், அப்புறம் இந்த சூடோபெட்ரைன், அப்புறம் மெத்து, இது ஸ்டாம்பு, இதெல்லாம் பெருகிட்டே போகுது இதே காலகட்டத்தில். அப்படின்னா என்னுடைய கேள்வி என்னென்னா, காவல்துறையின் உதவியுடன் சாதாரண போதைப் பொருட்களாக அறியப்படும் கஞ்சா போன்றவர்களை, அதை கையாளும் வியாபாரிகளை, கஞ்சா கடத்தல்காரர்களை ஒழித்துவிட்டு உயர் ரக சிந்தட்டிக் போதைப் பொருட்களை இந்த அரசாங்கம் ப்ரமோட் செய்ததா தன்னுடைய ஆட்களை வைத்துக்கொண்டு அப்படின்ற கேள்வி எழுது. அதுக்கு ஆதாரங்களும் இருக்கு கூடயே. ஒரு பக்கம் அவங்க சம்பந்தப்பட்ட நபர் ஒருத்தர் கடத்தினார்ன்றதுக்கான ஆதாரங்கள் சிக்கிடுச்சு, நிரந்தரமாக தூக்கிவிட்டார்கள். குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாடி நிரந்தரமாக தூக்கிவிட்டார்கள். தமிழக வரலாற்றிலேயோ இந்திய அரசியல் வரலாற்றில் நிகழாத ஒரு சம்பவம் இது. 6 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுற, உன் மேலே குற்றம் இல்லைன்னு நீ நிரூபிச்சுட்டு வா அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. எந்த ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டாலும், கொலை குற்றம் செய்யப்பட்டாலும் கூட. இவங்க நிரந்தரமாக நீக்கிவிட்டோம். நிரந்தரமாக நீக்கிவிட்டோம் என்று கூறுவதன் மூலமாக அவர்கள் சொல்லும் கருத்து என்ன? இவன் போதை மருந்து தான் கடத்தினான் என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள், ஒப்புக்கொண்டார்கள். ஒன்று. ரெண்டாவது, சுமார் 400 ரெஸ்டோ பார்கள் இந்த 3 ஆண்டுகளில் லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ரெஸ்டோ பார்களை நடத்தும் நபர்கள் பெரும்பாலும் திமுக பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் சொல்லுவதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கும் இதற்கும் ஒரு பெரிய அளவில் தொடர்பில்லை என்றதுனா திமுக செயல்பாடுகள் இருக்கின்றது இல்லையா? அவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கேன்சர் இருக்குது, கேன்சருக்கு எனக்கு உடம்புல வலி இல்லை, அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி ஒருவன் கூறினால் அது எந்த அளவுக்கு மடத்தனமோ அதற்கு இணையான மடத்தனம் தான் திமுகவின் இன்றைய செயல்பாடுகள். இல்லை, இப்போது நீங்கள் பிஜேபி, அதிமுக போன்ற கட்சிகள் தான் தொடர்ந்து இது ஒரு பொய் பிரச்சாரமாக செய்து வருகிறார்கள். இது போன்று பொய் பிரச்சாரம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுங்க. இல்லை, உங்கள் மேல உங்கள் பாஜக சேர்ந்த பல பேருமே நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் 2-3 நாளில். இல்லை, அதாவது நீங்கள் என்ன வேணாலும் போலீஸை உபயோகப்படுத்தி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம், செய்யலாம். ஏன்னா உங்கள் கையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் அந்த அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. அது சாமர்த்தியம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது பைத்தியக்காரத்தனம்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இதே சப்ஜெக்ட் வச்சு என்ன கூட கைது பண்ணலாம். அது மூலமாக எதை சாதிக்க போகிறார்கள்? அதையும் சாதிக்க முடியாது. மறைச்சிட முடியுமா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? பிரச்சனை பூதாகரமாக தெரிகிறது, ஒட்டுமொத்த சமுதாயமே பேசி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இடையில குறுக்க மறைச்சிட்டிங்க. இங்கேருந்து MM அப்துல்லா என்ற நபர் கென்யா என்ற நாட்டுக்கு போகிறார். கென்யா என்ற நாட்டிலே எவ்வளோ பேர் தமிழ் மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் வரிசைப்படுத்தலாம். நம்ம தமிழ் பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே வரிசைப்படுத்தலாம். ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், அப்படியே வரிசைப்படுத்திக்கிட்டே வரலாம். அதில் 40ற்கும் கீழே உள்ள நாடு கென்யா. இந்த தரவரிசையில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கு எடுத்துகிட்டு வந்தால் 1 லட்சம் பேர் இருக்காங்க, 2 லட்சம் பேர் இருக்காங்க, 3 லட்சம் பேர் இருக்காங்க. கீழே போக போக 9000 பேர் இருக்கிறார்கள், 3000 பேர் இருக்கிறார்கள். அந்த 3000 பேர் கூட இல்லாத ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறது தான் கென்யா. கென்யாவில் இருக்கும் மொத்த தமிழர்களின் எண்ணிக்கை 1500 தான்.
இந்த இடத்துக்கு வேலை மெனக்கிட்டு ஒரு ஆள் ஏன் போகிறான்? கூட இம்ரான் ஏன் போகிறான்? இம்ரான் என்ற நபர் வந்து வேளச்சேரி ஹசன் மௌலானாவுடைய தம்பி. நீ போகிறது வந்து திமுகவுடைய நிகழ்ச்சிக்காக. ஹசன் மௌலானாவுடைய தம்பிக்கு உன்னுடன் என்ன வேலை? இது என்ன ரகசிய சந்திப்பு? கென்யா எதுக்கு போகிறாங்க? இந்த கேள்வி வருது. சரி, கென்யாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சூடோபெட்ரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை இங்கேருந்து அனுப்பிட்டா. சூடோபெட்ரைன்ன்றது ப்ரீகர்சர் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது அது போதை மருந்தும் கிடையாது, ரா மெட்டீரியலும் கிடையாது, இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்று. இதை வச்சு அதை தயார் பண்ணிடலாம், மெத்தை தயார் பண்ணிடலாம். அதுக்கான கெப்பாசிட்டியும் அதுக்கான நோஹவும் கென்யாவில் இருக்குது. அதுக்காக இங்கேருந்து அதை மூவ் பண்ணுறாங்க. அப்போ எம்எம் அப்துல்லாவுக்கு அதில் தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இது குற்றச்சாட்டு. இல்லாட்டா 1500 தமிழர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதிக்கு நலத்திட்ட உதவிகள் செய்வதற்காக சென்றார்களாம். என்ன நலத்திட்டத்தை நீ கொடுத்துருவா? கென்யாவில் இருக்கவங்களாம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவான். நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து போயிருக்கான், ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், இவன் பெரிய டெக்னீஷியனாக இருப்பான், அதனால தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். அந்த சம்பளத்தை மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு அனுப்பிடுவான். என்னென்னா அவனுக்கு வீடு கொடுத்துருக்கோம், உணவு கொடுத்துருக்கோம், எல்லாம் வந்து கம்பெனி பார்த்துக்கும். அவன் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்துக்கும். இந்த மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய நடைமுறை அதுதான். அவனுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருவாங்க. இது தவிர்த்து ஒரு கணிசமான தொகை சம்பளம் என்ற பெயரில் தருவார்கள். அந்த தொகையை அப்படியே வந்து ரீபேட்ரியேட் பண்ணிவிடுவான். என்னுடைய நண்பர்கள் அங்கே இருந்திருக்காங்க, அதனால் இந்த நடைமுறை எனக்கு தெரியும். நீ அவனுக்கு போய் என்ன நலத்திட்டத்தை கொடுக்க போகிற? இங்கேருந்து ஆல் த வே அங்கே போய் கருத்தரங்கம்மா, கலைஞர் நூற்றாண்டு விழா கருத்தரங்கம், அங்கே போய் நூற்றாண்டு விழா கருத்தரங்கம்ன்ற பேரில் ஒரு 28 நிமிஷம் எம்எம் அப்துல்லா ஏதோ பேசிட்டு ஒரே ஒரு சக்கரை நாற்காலி ஒரு பையனுக்கு கொடுக்குறாங்க. அந்த சக்கரை நாற்காலி வாங்குகிற பையன் எம்பிசின்னு ஒரு நிறுவனத்துடைய அங்கே படிக்கிற ஒரு ஏழை மாணவன்னு வச்சுப்போம். இந்த எம்பிசியோடு நாங்கள் சேர்ந்து பாத்தினி குரூப்பு அதோடைய எம்பிசியோடு நாங்கள் சேர்ந்து விழா நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சும்மா இருக்க மாட்டேனே, அதனால் இந்த எம்பிசிக்கு வந்து ஒரு மெயிலை போட்டேன். அந்த அம்மா பேர் சிஸ்டர் மெர்சின்னு பேர். அந்த அம்மாவுக்கு ஒரு மெயிலை போட்டு, ஏம்மா இது மாதிரி வந்தாங்களாமே, ஏதாவது உங்களுக்கு பெருசாக வந்து ஃபுட்டெல்லாம் உணவுப் பொருட்கள்லாம் வழங்கினோம், நலத்திட்ட உதவிகள் வழங்கினோம், நிதி வழங்கினோம் அப்படின்னு கதை சொன்னாங்க. போட்டால் வந்து இவனுங்க ஒன்றுமே எங்களுக்கு தரல, ஒரே ஒரு பையன் எங்களுடைய அமைப்பில் கீழே இருக்கக்கூடிய ஒரு கால் கொஞ்சம் முடமாக இருக்க ஒரு பையனுக்கு நலத்திட்ட உதவி என்ற பெயரில் ஒரே ஒரு சர்க்கரை நாற்காலி கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த இதுலேயே அந்த சீன்லேயே வந்து ஒரே ஒரு சர்க்கரை நாற்காலி தான் கொடுத்தாங்க. அதுக்கு படம்லாம் எங்கள் கைக்கு வந்துடுச்சு. ஸோ இவர்கள் அங்கே சென்றதன் காரணம் என்பது அது கிடையாது. நலத்திட்ட உதவியோ கருத்தரங்கோ கிடையாது. கருத்தரங்க நீ வந்து 10,000 பேர் இருக்கக்கூடிய, 20,000 பேர் இருக்கக்கூடிய, 50,000 பேர் இருக்கக்கூடிய நாட்டில் நடத்திட்டு போ. அங்கெல்லாம் ஏன் நடத்தலை நீ? இல்லை, ஒருவேளை தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கருணாநிதி அவர்கள் புகழ்பாட வேண்டும் என்பதற்காக அங்கங்கே சிறு குழு இருக்கிற பயில கூட நடத்தலாம் இல்லையா? அடுத்த கதையை நான் சொல்கிறேன். 1500 பேர் அந்த ஊரில் வந்து தமிழ் பண்பாட்டு மன்றம் என்ற பெயரில் தமிழர்கள்லாம் சேர்ந்து இதை ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த சங்கத்தை நடத்துபவர்கள் யாராவது அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்கன்னா 15 பேர் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவங்கள ஒரே ஒருத்தர் கூட இல்லை இதில். ஸோ எந்த ரூபத்தில் பார்த்தாலும் தமிழர்களுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த நலத்திட்ட உதவி கொடுக்கப்பட்டது கூட ஒரு ஆப்பிரிக்கன் சிறுவனுக்கு தான், ஆப்பிரிக்கன் நாட்டை சேர்ந்த சிறுவனுக்கு தான். அந்த ஒரே ஒரு நாற்காலி கொடுத்தாங்க இல்லையா, சக்கரை நாற்காலி, அது கூட ஆப்பிரிக்கா சிறுவனுக்கு தான். பேர் கூட எனக்கு அனுப்பியிருந்தாங்க யாருக்கு அப்படின்றது, ஒரு 9 வயசு சிறுவன். ஸோ இவர்கள் எதையும் எங்களுக்கு வந்து எந்த டொனேஷனும் தரல, எங்கள் இடத்துக்கு வரல, உணவுப் பொருட்கள் தந்ததாக இவர்கள் முரசொலியில் போட்டியிருக்கிறார்கள், அதை தரல. ஏன்னா இவங்களே அந்த பேர்லாம் சொன்னதால் அவங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது. அவங்க சும்மா இருந்திருந்தாங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதற்கு பின்னாலே வேறு காரணம் இருக்கிறது. அந்த வேறு காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எம்எம் அப்துல்லாவுக்கும் ஜாஃபருக்கும் இருக்கக்கூடிய உறவு, ஒரே துறையை சேர்ந்தவர்கள். இதோட இன்னொரு ஃபேக்டரை இப்போ கனெக்ட் பண்ணுவோம். சஹாரா கூரியர். சஹாரா கூரியருடைய ஓனர் எங்கிருந்தோ திடீரென்று திமுகவிலே பெரிய பொறுப்புகளை அடைகிறார். எம்எம் அப்துல்லா பெரிதாக கட்சியிலே எந்த ரோலும் பண்ணாமல் திடீர்னு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறார். ஜாஃபர் சாதிக் எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் திடீரென்று அயலக பிரிவு என்ற அமைப்பிலே பெரிய ஆளாகிறார்.
அடுத்த நிமிஷம் பார்த்தா சட்டுன்னு படங்கள் எடுக்கிறார்கள், பணத்தை கொடுக்கிறார்கள், மங்கை எடுக்கப்படுகிறது. அது போதை மருந்து பணத்தில் தான் கடத்தல் பணத்தில் தான் எடுக்கப்பட்டதுன்றது நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோவே சொல்லிடுச்சு, நம்ம சொல்லலை, அரசு துறை நிறுவனமே சொல்லுது. அப்போது இது இந்த தொடர்புகள்லாம் இவர்களுக்கு தெரிந்து தான் செய்கிறார்கள் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நம்ம பார்க்கலாம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மருமகனும் மகனும் சேர்ந்து 30,000 கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஆடியோ அப்போ இந்த 30,000 கோடி பணத்தை என்ன செய்ததுன்னு தெரியாமல் போதை மருந்திலே இவர்கள் முதலீடு செய்திருக்கார்கள் நான் குற்றம் சாட்டுறேன். திமுக மருமகனோ மகனோ, இதில் மகனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, இந்த தொடர்புகள்லாம் பார்த்தா மருமகன் பக்கம் எதுவும் போல. இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே உதயநிதிக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். ஈசிஆரில் இருக்கக்கூடிய பல கெஃபே இதெல்லாமே கூட உதயோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெஸ்டோபார், அந்த ரெஸ்டோபார்ன்ற பேர், கஃபே என்னென்ன பேர் வச்சுக்கோங்க. ரெஸ்டோபார்னா என்ன, ரெஸ்டாரண்ட் இருக்கும், சாப்பாடு சாப்பிட்லாம். அங்கே பார் மாதிரி ஊற்றியும் கொடுப்பானுங்க தானே. இப்போ இந்த ஊற்றி கொடுக்குற இடங்களில் மாத்திரைகளும் வழங்கப்படுகின்றன. மாத்திரைகள் போதை மாத்திரைகளாக இருக்கின்றன. இல்லை, நீ ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள், இதில் ஆதாரம் இல்லாத செயலாக கூட இருக்கலாம் இல்லை? எப்படி ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் மீது நீங்கள் வைக்கிறீங்க குற்றச்சாட்டு, அவர் கஃபே நடத்துகிறாங்க, அவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலான்றீங்க. பட் இது குற்றச்சாட்டு ஒரு கண்மூடித்தனமான குற்றச்சாட்டு தானே பார்க்கப்படுகிறது. சிசிடிவி கேமரா 10 கேமராவை கொடுத்தான், 1 கோடி ரூபாய்க்கு 10 கேமராவை கொடுத்தான். 1 கோடி ரூபாய்க்கு கொடுத்தான்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. 10 கேமராவை கொடுத்தான். அவன் மேலே 26 கேஸ் இருந்ததால் நான் திரும்ப கொடுத்துட்டேன். சொன்னது யாரு? சங்கர் ஜிவால். அப்படின்னா சங்கர் ஜிவாலுக்கு 26 வழக்குகள் இருப்பது முன்கூட்டியே தெரியும். ஏற்கனவே திருட்டு விசிடி கேஸ்லேருந்து இருக்கு. 2009 அந்த காலகட்டத்தில் இருந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி கருவாடு கதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கருவாடு தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? கருவாணி உன்னுடைய அப்பா. என்ன, இந்த கருவாடுக்கு 2 பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டியுடைய ரெண்டாவது பொண்டாட்டிக்கு தான் இந்த 3 பசங்க, ஜாஃபர், சலீம், மைதீன். பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுடைய புருஷன் பாஷா கிட்ட தான் இவன் பதுக்கிற கொள்ளையடிக்கிற பணத்தெல்லாம், அதாவது போதை மருந்து மூலமாக இது பண்ணுற பணத்தெல்லாம் பாஷா கிட்ட கொடுத்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் அப்படின்னு இன்னொரு தகவல் இருக்குது. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? கல்யாணராமனுக்கு தெரிஞ்ச உனக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? 18,000 பேர் வைத்தானே உளவு பார்க்குற நீ, உனக்கு தெரியாதா? ஸோ 26 முடிச்சிடுறேன் நான். 26 வழக்குகள் இருக்குன்னு நான் சிசிடிவி கொடுத்துட்டேன்றிய 21ஆம் தேதி சென்ற மாதம் உதயநிதி கிருத்திகாவுடன் அவன் போய் நிற்கும் போதெல்லாம் உனக்கு தெரியாதா? அதே ரகுபதியே சொல்லியிருக்காரு. 26 வழக்குகள் இருக்கவன், அதுவும் குறிப்பாக நார்காட்டிக்ஸ் இதில் இருக்கவன், கேட்டமைன் 2013 11 கடத்தலாக கைது செய்யப்பட்டவன், குண்டர் சட்டத்தில் இருந்தவன், விசிடியில் குண்டர் சட்டத்தில் இருந்தவன், பிற்காலத்திலே டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால தப்பித்தவன். அதுக்கு பின்னாடி அவன் மேலே தொடர்ந்து வழக்குகள் இருக்கும்போது, நீ அந்த நிகழ்ச்சிக்கு மினிஸ்டர் நீ போய் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான அறிவு சங்கர் ஜிவாலுக்கு இல்லையா? வாய் மூடி மௌனியாக சங்கர் ஜிவால் இருந்ததன் காரணம் இந்த போதை மருந்து கடத்தல் என்று தெரிந்தும் வாய் மூடி மௌனியாக இருந்தது. காரணம் என்னவென்றால், பலம் வாய்ந்த நபராகிய உதயநிதியின் தொடர்புகளால் இது நடப்பதால் தன்னால் எதுவும் செய்ய முடியாது, ஒருவேளை தான் ஏதேனும் செய்தால் தனது பதவி போய்விடும் என்ற பயத்தில். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சங்கர் ஜிவாலுடைய பொண்ணுங்க யூகே போனாங்கல்ல, எப்படி போனாங்க? எவ்வளோ காசு உங்களுக்கு? அந்த அவங்க தங்கினதாக அறியப்படுற ஹோட்டல்ஸுடைய ரெக்கார்ட்ஸ் சும்மா எடுத்து பார்க்குறேன், எவ்வளோ காஸ்ட்டு பண்ணுறாங்க. சும்மா புக்கிங்னு போட்டு பார்க்குறேன் நான். மினிமம் ஒரு $1000, 1000 ஜிபிபி, அதாவது கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஸ்டெர்லிங்னு சொல்லுவாங்க. கிரேட் பிரிட்டன் ஜிபிபி 1000 அப்படின்னா கிட்டத்தட்ட 90,000 ரூபா. சும்மா சாதாரண ரூமுக்கு, சும்மா ஒரு 15க்கு 20ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு அந்த அளவுக்கு காஸ்ட். பெருசு ஆக 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 30 ஸ்கொயர் மீட்டர் வரையெல்லாம் இருக்குது. 300 ஸ்கொயர் மீட்டர் வரலாம் வச்சுருக்காங்க. பெரிய சூட்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா 10,000 ஜிபிபி 10,000 ஜிபிபின்னா 10,000 ஜிபிபி அப்படின்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் 10 லட்சம் லெவலுக்கெல்லாம் சூட்ஸ் இருக்குது. போனது யார்? இந்த கும்பல், கோபாலபுரத்து கோமாளிகள் கும்பல்.
அவன் சாதாரண ரூமில் சத்தியமாக தங்க மாட்டான். அப்போ இவங்களுக்கு ரூம் எங்கே போட்டிருப்பாங்க? இவங்க கூட சங்கர் ஜிவாலுடைய பெண்கள் செல்வதற்கான காரணம் என்ன? இப்போ நீங்கள் குற்றம் சாட்டும் போது சங்கர் ஜிவாலும் இதில் பங்களிப்பு இருக்கிறதுன்ற 100% இதில் பங்களிப்பு இருக்கு. வாய்மூடி மௌனியாக இருப்பதே பங்களிப்பு தான்ன்ற நான். ஒரு காவல்துறை தலைவர் வாய்மூடி மௌனியாக இருப்பதே பங்களிப்பு தான். காம்ப்ளசன்ஸ், லெத்தார்ஜி, நெக்லிஜென்ஸ். சங்கர் ஜிவால் ஆக்சுவலி கைது செய்யப்பட வேண்டும். ஏன்னா உலக போதை மருந்து கடத்தல் என்று அறிந்தும் வாய்மூடி மௌனியாக இருந்தது சங்கர் ஜிவால். பெருங்குடியில் வச்சு பண்ணியிருக்கானுங்க, புதுக்கோட்டையில் வச்சு பண்ணியிருக்கானுங்க, கண்ட இடத்துலாம் வச்சு பண்ணியிருக்கானுங்க, அவன் கண்ணு முன்னாடி பண்ணியிருக்கானுங்க. அவன் யார் என்பது உனக்கு தெரியும். அவனுக்கு கண்காணி கூட உன்னால் முடியலையா? இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ திமுக அரசாங்கம், அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே இவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க. போதை மன்னர்களின் கட்டுப்பாட்டில் வந்து தமிழகமே இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா? 100%. இதில் இப்படி பார்க்கணும், இவர்கள் வேண்டுமென்றே செய்தார்களா அல்லது முக்கியமான நபர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கார், நான் கண்டுகொள்ளாமல் இருப்பேன் அப்படின்னு செய்தார். இதுதான் வித்தியாசமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த மகாபாரத யுத்தத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போரில் வாய்மூடி மௌனிகளாக இருப்பவர்கள் அதர்மத்திற்கு துணை போகிறார்கள். ஆமாம், பலராமனை தான் சொல்லுவாங்க. அப்போது சங்கர் ஜிவாலுடைய இந்த செயல்பாடோ அல்லது காவல்துறையின் இந்த செயல்பாடோ நடக்கும் செயலுக்கு துணை போகும் செயலாக அமைகிறது. ஏன்னா அவங்க நினச்சா அதை கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இயக்குனர் அமீர் அவர் வந்து எனக்கு வந்து நட்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் எனக்கு வந்து இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னோட பையன் என் பொண்ணெல்லாம் கூட வந்து அவங்க அங்கே பணிபுரிய இடம் காலேஜஸ்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, இதை வச்சுக்கிட்டு எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு அமீர் சொல்கிறார். அதனால் அவர் பக்கம் வந்து இது வரைக்கும் ஒரு பெரிய விசாரணை என்ற அளவிலே வந்து எதுவும் நடைபெறவில்லை என்று கூட சொல்லுவாங்க. போட்டோம் சொல்லட்டும், இப்போ என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காப்லையோ அதெல்லாம் சொல்லட்டும், எப்படியும் உள்ள தூக்கி வைப்பாங்க. அப்போ அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அமீர் இதில் வந்து ஒரு சின்ன ப்ரே. அமீரை நான் எப்படி பார்க்குறேன்றதை சொல்கிறேன். அமீர் ஒரு பயங்கரவாதி. ஒரு சம்பவம், வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு சம்பவம். நான் ஏதோ ஒரு டிவியில் சொன்னேன்னு நினைக்கிறேன், இங்கேயும் அதை ரிப்பீட் பண்ணுறேன். 1996 இப்போ பேராசிரியர் பரமசிவம் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார். பேராசிரியர் அவர்கள் கொலை செய்யப்படும் போது காலையில் 6:30 மணி அந்த ரேஞ்ச். நடைப்பயணம் ஷெனாய் நகரில் அவர் வீடு. மிக அமைதியான பகுதி மதுரையில், ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கம் வரும். வேறு எந்த வண்டியும் அந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா அதை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி பாதை இல்லை. அந்த ஆத்தங்கரையில் அந்த ஷெனாய் நகர் பகுதி அமைஞ்சிருக்கும், அமைதியான பகுதி. இப்போ போயஸ் கார்டனில் தேவையில்லாமல் எந்த வண்டியும் உள்ளே போகாது இல்லையா, அதே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அல்லது போட் கிளப் ஏரியா, முக்கியமான தேவையான வண்டிகள் மட்டும்தான் போகுங்க. அந்த பகுதியில் இவர் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்படும் போது வெட்டிட்டு ஓடுறவன் ஒரு கும்பல் பின்னாடி போய் ஒருத்தன் எட்டி பார்க்குறான். உறுதியாக இறந்து விட்டார் என்று அவர்களுக்கு ஊர்ஜிதம் செய்கிறான். அந்த நபர் அமீர். கொலைகாரர்களுக்கு, பயங்கரவாதிகளுக்கு துணை போன நபர் அமீர். இதை வந்து ஒரு உளவுத்துறை அதிகாரி என்னிடம் பிற்காலத்தில் பகிர்ந்து கொண்டார். கிட்டத்தட்ட 2009-10 அந்த காலகட்டத்தில் அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். இது வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிட்டு போகிறோம். நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னே, சம்பவத்தை சொல்கிறேன்ல. அமீருடைய வீடு இருக்கிறது நெல்பேட்டை என்ற பகுதி, ஆற்றுக்கு அந்த பக்கம். காலங்காலில் 6-6:30 மணிக்கு இந்த பக்கம் வர வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நபர் அமீர். இது சம்பவம் 96. அமீர் சென்னைக்கு வர்றது வந்து 97-98க்கு அப்புறம். அதில் கிடைத்த சன்மானத்திலே வந்து இங்கே உருவான நபர் தான் அமீர். இது நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். இது வந்து உளவுத்துறைக்கு நிச்சயமாக தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து சில மாதங்கள்லேயே வந்து திமுக ஆட்சி வந்துடுது. 96 மார்ச்சில் இந்த சம்பவம் நடக்குது. சில மாதங்கள்லேயே திமுக ஆட்சி வந்துடுது. அதில் வந்து காப்பாற்றப்பட்ட நபர் தான், திமுகவால் காப்பாற்றப்பட்ட நபர் தான் இந்த அமீர். அதனால் அமீர் வந்து மீண்டும் காப்பாற்றப்பட வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தில். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அமீரை பொறுத்தவரையில் என்னென்னா, இதை நடத்திட்டு இருக்கிறது இன்றைக்கி மத்திய உளவுத்துறையும் மத்திய அமைப்புகளும். அதனால் இந்த இதில் வந்து அமீர் தப்பிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இப்போ இன்னொரு விஷயம், திரைத்துறையின் மூலமாக, அதாவது அமீர் மூலமாக திரைத்துறைக்கு இது வந்து இந்த மாஃபியா, அதாவது ட்ரக் மாஃபியா என்கிற கொடுங்கோலன் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா வெற்றிமாறன் இருக்கின்றார்,
அதுக்கப்புறம் வந்து பல்வேறு இயக்குநர்கள் உள்ள தொடர்பில் இருக்காங்க, பல்வேறு நடிகர்கள் உள்ள தொடர்பில் இருக்காங்க. இவங்க எல்லாமே அமீரோட தொடர்பில் இருக்கிறார்கள். அவர் ஓப்பன் பண்ண கஃபேக்கு போய் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, லா கஃபேல போய் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் விஜய் சேதுபதி போன்றவர் எல்லாமே இது கூட இணைப்பில் இருக்கிறார், வெற்றிமாறன் போன்றவரெல்லாம் இணைப்பில் இருக்கிறாங்க போது திரைத்துறைக்குள்ள இந்த மாஃபியா என்பது ஒரு பெரிய பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பாருங்க, அபரிதமான பணம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே ஒழுக்கம் இல்லாத மனிதர்கள் இருந்தால் இது போன்ற விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும். இது மிக இயல்பானது. திரைத்துறை இதற்கு நிச்சயமாக விதிவிலக்கல்ல, ஏன்னா பணம் புழங்கக்கூடிய ஒரு இடம். அதனால் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் பலர் போதைக்கு அடிமையாகி சிக்கி சின்னாபின்னமான கதையெல்லாம் நமக்கு தெரியும். பேர்களை எடுக்க வேண்டாம்னு பார்க்குறேங்க, நாகரீகம் கருதி பேர்களை எடுக்கலைங்க. ஆனால் போதை மருந்துகள் திரைத்துறையிலே பரவலாக ஆழ்ந்து பரவி வாழ்க்கைகளை சீரழித்து கொண்டிருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். திரைத்துறை விட்டுருவோம் ஒரு பக்கம், நான் சமுதாயத்துக்கு வர்றேன். இப்போ இந்த ரெஸ்டோ பாருக்கு வரேன், ஏன்னா அது ரொம்ப சீரியஸான மேட்டர்ன்றதுனால ரெஸ்டோ பாருக்கு வரேன். ஒரு ஆணுடன் ஒரு பெண் செல்கிறாள். கமான் லெட்ஸ் கோ, இங்கே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது வந்து ரெஸ்டோ பார். பேர் என்ன இருக்கும்? ரெஸ்டாரண்ட்டுன்னு தான் இருக்கும், ஏதோ ஒரு பேர் இருக்கும். ரெஸ்டோ பார்னு ஒரு சின்னதாக ஒரு எழுத்து போட்டிருப்பான். போகிறான், சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது ஒரு லேஸ்டு ட்ரக்கை வந்து அந்த பெண்ணுக்கு தருகிறான். அங்கே கிடைக்கக்கூடியதை தர்றான். இதை வந்து உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டிங் ட்ரக்ஸ்ன்னு இருக்குது, ரேப் ட்ரக்ஸ்ன்னு. ஓகே, அதை கொடுத்தால் அந்த பெண் நிலையற்று சென்று விடுவாள், நிலையற்ற தன்மைக்கு போயிடுவாள். அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், அவளால் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை உருவாக்கக்கூடிய ரேப் ட்ரக்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்துடுச்சு. LSD எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அந்த கேட்டகரி. இப்போ அவளுக்கு அந்த ட்ரக்கை கொடுத்துட்டு அவன் வெளியே அழைத்து செல்ல முடியும், அவளை தான் விரும்பும் இடத்துக்கு அழைத்து செல்ல முடியும், அவளை கற்பை சூறையாட முடியும். அதுக்கு எது வழிவகுக்குதுன்னா இது போன்ற எஸ்டோபார்ஸ் எங்கே வந்து சாதாரணமாக போதை மருந்துகள் கிடைக்கின்றனவோ அதுக்கு யார் வழி செஞ்சது? இந்த கடந்த 3 ஆண்டுகளில் 400 ரெஸ்டோ பார்கள் அமைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக எல்லாம் ஆகும், வந்து டாஸ்மாக்கு போய் வாங்கணும், எலைட்டு பாருக்கு போய் வாங்கணும், போய் வாங்கும்போது தெரிஞ்சிடும். ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் உட்காந்து எதை சாப்பிட்டாலும் தெரியாது. ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அது ஏதோ ஒரு விஷயத்தை கலந்தா தெரிய போதா? அங்கேயே கிடைச்சாது. இப்போ நான் உட்காந்துருக்கேன், நான் கலந்தேன்னா தெரியும் என் கூட உட்காந்துருக்க நபருக்கு. அங்கே பாரில் உட்காந்துருக்கேன்னு கலந்து கொடுத்தான்னா ஒரு சிக்னல் பேஸ் பண்ணி சாத்தியமா இல்லையா? அப்படி ஒரு சமூக சீர்கேட்டை இது உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்கிறேன் நான். இந்த ரெஸ்டோ பார்கள் அந்த சமூக சீர்கேட்டை செய்வதற்காக உதவுகின்றன. அதனுடைய மேம்பட்ட நிலை தான் நீங்கள் கேட்குற சினிமா துறையெல்லாம். அங்கே வந்து அது சர்வசாதாரணம். ஏன்னா தங்களுடைய சுய ஒழுக்கத்தை பற்றி பெரிதாக கவலைப்படாத மக்களின் எண்ணிக்கை அங்கே அதிகமாக இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இப்படி தான் வாழ்க்கை. பெருமை புகழ் அடைய வேண்டும் என்றால் சில விஷயங்களில் ஒத்து செல்ல வேண்டும் என்ற கற்பனையுடன் கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை அங்கே அதிகமாக இருக்கும் காரணத்தால் அந்த இடத்துல வந்து இந்த போதையும் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகளும் மிக இயல்பாக இருக்கும். ஒழுக்கக்கேடான பிரச்சனைகள் மிக இயல்பாக இருக்கும். ஆனால் சாதாரண மனிதர்கள் பற்றி என்னுடைய கவலையை நான் சொல்கிறேன். இந்த ரெஸ்டோ பார்கள் சாதாரண மனிதர்களுக்கு இதனுடைய இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஸ்டாம்புன்றதை வந்து 7000 ரூபாய்க்கு விற்கிறாங்களா? ஒரு சின்ன ஸ்டாம்ப்பு சைஸ், ஒரு அரை அங்குலம் உடைய ஒரு ஸ்டாம்ப்பு வந்து 7000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்றாங்க. அதை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டா 24 மணி நேரத்துக்கு அந்த போதையுடைய மந்தகாசத்திலேயே இருக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போது அதில் எது தடவப்பட்டிருக்கோ அதை எடுத்து ஒரு ஐஸ்கிரீமில் போட்டு கொடுத்தாலோ, இல்லை சாக்லேட்டில் கலந்து கொடுத்தாலோ, இல்லை இந்த பஞ்சு மிட்டாயில் கலந்து கொடுத்தாலோ, இல்லை வேறு ஏதோ உணவுப் பொருட்கள், குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் கலந்து கொடுத்தாலோ அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அது இல்லாமல், அதாவது இப்போ வந்து போதை மருந்து இல்லாமல் இல்லை, அந்த சாக்லேட் இல்லாமல், அந்த பிஸ்கட் இல்லாமல், அந்த ஐஸ்கிரீம் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை, அந்த ஐஸ்கிரீம் எனக்கு வேண்டும், நிச்சயமாக வேண்டும் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரகுபதியே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, அமைச்சர் ரகுபதி கூட வச்சுருந்தார். அதாவது வந்து இவர் தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லப்பட்டிருக்குது போதை தடுப்பு குழுமத்தால்.
அதற்கப்புறமே ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்திருக்காரு, ஒரு நிகழ்ச்சிக்கு. ஆனால் அப்போ வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இப்போ ஏன் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்னையா பண்ணிட்டு இருந்த? நீ அமைச்சர் தானே, உங்கள் கீழே தானே சட்டம்லாம் வருது. உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு 15ஆம் தேதி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. நாங்கள் என்ன ஜாஃபர் சாதிக்கு அனுப்புகிறோம்? இவன் தேடப்படும் குற்றவாளின்ற தகவல் யாருக்கு கொடுப்போம்? காவல்துறை. அகில இந்திய முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறை கொடுப்போம், குறிப்பாக தமிழக காவல்துறையுடைய உயர்மட்டத்துக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு. நீங்கள் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்னத்தை பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு வாரம்? என்சிபி டெல்லியிலேருந்து வரணும், நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவன் இங்கே தான் பதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உங்கள் நிகழ்ச்சியிலும் கலந்துட்டு இருக்காப்ல. நிகழ்ச்சியில் வந்து தான் அமைச்சர் பொண்டாட்டியும் கலந்துக்கிறாங்களே. ஆமாம். அமைச்சருக்கு அமைச்சர் பொண்டாட்டிக்கு தான் தோஸ்தாச்சே. அமைச்சருக்கு அமைச்சர் பொண்டாட்டிக்கு தான் முதலீடு செய்கிறாரு. அமைச்சருக்கு அமைச்சர் வந்து தொழில் பார்ட்னராக இருக்காரு. இங்கே தான் சொல்கிறேன், இவன் தொழில் பார்ட்னரு. அதனால தான் காவல்துறை மெத்தனமாக இருக்கிறதுன்ற இது குற்றச்சாட்டு. இந்த போதை மருந்து கடத்தலில் காவல்துறை வாய்மூடி மௌனியாக இருந்து இந்த போதை மருந்து கடத்தலுக்கு துணை போயிருக்கிறதுன்றதான் குற்றச்சாட்டு. இன்னொரு விஷயம் வந்து நம்ம இந்த பண பரிமாற்றம், அது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இந்த போதைப் பொருள் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பக்கம் குற்றச்சாட்டு வைத்து கொண்டிருக்கும் போது, இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா இந்த தேர்தல் பத்திரம், அதில் பார்த்திங்கன்னா லாட்ரி மார்ட்டின் அவரோட மருமகன் வந்து அதர்வா அர்ஜுன் கூட கிட்டத்தட்ட பல 1000 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் கிட்ட வந்து டொனேஷனாக கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர் மீதும் அந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படுகிறது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பாருங்க, இந்த ஒட்டுமொத்த தொகையில் வந்து பாஜகவிற்கு தான் பெரிய தொகை கிடைத்திருக்கிறது அப்படின்றது ஒரு விதமான குற்றச்சாட்டாக இருக்கு. நாங்கள் நாட்டை ஆளும் கட்சி, 150 கோடி மக்களை ஆளும் கட்சி, நீ 5% மக்களை ஆளும் கட்சி. உனக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் இது. எங்களுக்கு 6000 கோடி கிடைச்சதுன்னு வச்சுப்போம், உனக்கு எப்படி 600 கோடி கிடைக்கும்? 652 கோடின்னு நினைக்கிறேன். உனக்கு எப்படி அவ்வளோ கிடைக்கும்? அப்போ என்னை விட பல மடங்கு உனக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது. பீயிங் எ ஸ்மால் பார்ட்டி. அதிக குற்றச்சாட்டுக்கு ஆளாவது நீ தான். முதல்ல இந்த சட்டத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த சட்டமே முதல்ல புரியல பல பேருக்கு. இந்த இடத்துல வந்து நான் உச்சநீதிமன்றம் கூட சரியான பார்வையை எடுத்து வைக்கவில்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு காலத்தில் வந்து கருப்பு பணம் கண்டபடி புரண்டு கொண்டிருந்த காலகட்டம். கருப்பு பணமாக புரள வேண்டாம். அதற்கு மாறாக அவங்களுக்கு யார் மேலே இஷ்டம் இருக்கோ, எந்த ஆட்சியின் மேலேயோ எந்த ஆட்சியாளருக்கு மேலேயோ அந்த கட்சியின் மேலேயோ ஆர்வம் இருந்தால் அவர்களுக்கு இந்த தேர்தல் பாண்டை வாங்கி கொடுத்துடலாம். அவங்க என்கேஷ் பண்ணிக்கலாம். இவருடைய பெயர்கள் ரகசியமாக வைக்கப்படும். அது வந்து லீகல் டெண்டர். கருப்பு பணம்ன்றதை மீறி லீகல் டெண்டர். இது லீகலி பர்சியூடு. ஒரு அவனுக்கு அஷூரன்ஸே என்ன கொடுக்குறோம்? நீ என்ன அவனுக்கு அவ்வளோ கொடுத்தியா அப்படின்ற கேள்வியோ ஒருத்தன் எடுத்து வைக்கக்கூடாதுன்றதுக்காக வெளியே பேர் சொல்லப்படாது, சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுவோம், ரகசியம் காக்கப்படும்ன்ற ஒரு அஷூரன்ஸ். இந்த இடத்துல நீ வந்து வெளியே பண்ணணும்னு சொல்கிறதுக்கு எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது? ஏன்னா இட்ஸ் அன் அஷூரன்ஸ். இப்போ எத்தனையோ ஒரு ஐடி அது ரிலேட்டட் இதெல்லாம் பார்க்குறோம். உளவு சொல்பவர்கள், துப்பு கொடுப்பவர்களுடைய பெயர்கள் ரகசியமாக காக்கப்படும், வைக்கப்படும் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸில் தான் ஒருத்தர் வந்து ஒரு ஐடி வயலேஷன், இன்கம் டேக்ஸ் வயலேட் பண்ணிடுறாரு, ஜிஎஸ்டி வயலேட் பண்ணிடுறாரு, ஏதோ வெளிநாட்டிலேருந்து பணம் கொண்டு வந்த பணத்தை வந்து மோசமாக பயன்படுத்திடுறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு. அவரை பற்றி நான் தகவலையும் உங்களுக்கு, நீங்கள் தான் ஐடின்னா உங்களுக்கு கொடுத்தானே எனக்கு 10% 20% தருவாங்க, என்னுடைய பெயர் ரகசியமாக வைக்கப்படும். ஆமாம். இந்த அஷூரன்ஸ் இருக்கும்போது, சாதாரண லெவல்லே இருக்கும்போது, கார்ப்பரேட் லெவலில் ரொம்ப விசிபிளாக தெரியக்கூடிய லெவலில் இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் அது. அதை எப்படி வந்து நீ வெளியே சொல்லணும்னு சொல்ல முடியும் உச்சநீதிமன்றம்? உச்சநீதிமன்றத்தின் இந்த கூற்று என்பது மிக தவறானது, மிக மிக தவறானது. எப்படி சொல்கிறது, இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரானது. அது ஏனோ இது வாதிடப்படவில்லை, பிற்காலத்தில் இது வாதிடப்படும்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிப்பா, நீங்கள் அப்படி கொடுக்காதீங்க, கருப்பு பணமாக கொடுக்காதீங்க, எல்லாமே வெள்ளையாக கொடுங்க, இந்த ரூபத்தில் கொடுக்காது. இன்றைக்கி அவன் பிஜேபி கொடுப்பான், நாளைக்கு காங்கிரஸ் கொடுப்பான், யார் ஆட்சிக்கு வருவாங்களோ அவங்களுக்கு கொடுப்பான். அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கலாம். அவனுடைய எண்ணத்தை வந்து நம்ம கேள்வியே கேட்க முடியாது. அதுக்கான அதிகாரம் அந்த பணம் வந்து ஒயிட் மணியா இல்லையா, அவ்வளோதான் கேள்வி. பணம் ஒயிட் மணி, முடிஞ்சு போச்சு. ஆனால் திமுகவிற்கு எங்கிருந்து பணம் வந்ததுன்றதை பார்க்கும்போது லாட்ரி மாட்டினால்தான் பெரும்பாலான பணம் வந்திருக்கிறது.
லாட்ரி மார்ட்டின் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருப்பது தெரியும். இந்தியாவிலே அதிகமாக நான் தான் அந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், எந்த ஊரில் வந்து லாட்ரியை நடத்த முடியாதோ அந்த ஊர்லாம் லாட்ரி நடத்தின பெருமையெல்லாம் மார்ட்டினை சேரும். மார்ட்டின் ஒரு கட்சி, அவங்க ஒய்ஃப் ஒரு கட்சி, பையன் இன்னொரு கட்சி, புதுசாக பையன் ஆரம்பிக்கிற இன்னொரு கட்சி, மருமகன் இன்னொரு கட்சி, இப்படி அவங்களுடைய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து இருக்கிறது எல்லா கட்சியிலையும். அதுக்கு என்ன காரணம்ன்றது நமக்கு தெரியும். ஜாஃபர் சாதிக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கும் இந்த இடத்துல ஒரு பேரலல் இருக்குது. போதை மருந்து மூலமாக உருவாக்கப்பட்ட கள்ளப்பணத்தை பார்ட்டிங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணி பார்ட்டிகளுடைய ஈஸியாக கவர்ற வேலையை வந்து ஜாஃபர். லாட்ரி தொழில் மூலமாக பல ஊர்களுக்கு வந்து அந்த அரசாங்கம் ஒரு லைசன்ஸை கொடுத்துரும், நீ நடத்திக்கோ அப்படின்னு. அவங்க என்ன டேர்ம்ஸ் இது பண்ணாங்களோ அந்த மாதிரி 2 மடங்கு அடித்து 3 மடங்கு அடித்து அதை நடத்திய பெருமை மார்ட்டினை சேரும். அதுக்காக கைது செய்யப்பட்ட வரலாறுலாம் உண்டு. ஸோ அப்படி கொள்ளையடித்தவர்கள் அவர்கள். என்ன ஆகுதுன்னா, இந்த பணம் எங்கே போகுது அடுத்துன்னு பார்த்தா சினிமா துறைக்கு செல்கிறது. போதையிலே உருவாக்கப்படும் ஒரு பக்கம் சினிமா துறைக்கு போகுது, இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு போகுது. எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, ஸ்டாலின் தன்னுடைய மருமகனுக்கு ரியல் எஸ்டேட் தொழிலும் மகனுக்கு போதை மருந்து தொழிலும் என்று பிரித்து கொடுத்து விட்டாரோ அப்படின்னு. ரியல் எஸ்டேட்டில் பாருங்கள், ரியல் எஸ்டேட்டில் வந்து அந்த அப்ரூவல்ஸுக்காக போடுவாங்க. ரியல் எஸ்டேட் இந்த டிடிசிபி அப்ரூவல் மாதிரி அந்த அப்ரூவலுக்காக நிறைய பண்ணுவாங்க, சிஎம்டிஏ அப்ரூவல்கெல்லாம் போடுவாங்க. G2 மட்டும் அந்த விண்டோ திறக்கும், 11:48 திறக்கும், 11:58 மூடிடும். அதுக்குள்ளே நீ போட்டுக்கோ. மற்றவன்லாம் 10 மணிலேருந்து போட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பான், அவனுக்கு திறக்கவே தெரியாது. அவன் போர் அடிச்சு போய் டீ சாப்பிட வரணும்னு போயிடுவான், அதுக்குள்ளே வந்து உனக்கு அப்ரூவ் ஆகிடும். ஸோ மற்ற எல்லா ரியல் எஸ்டேட் நிறுவனங்களையும் முடக்கிவிட்டு G2 தூக்கி விட்டார். மற்ற எல்லா போதை மருந்து கடத்தல் கும்பலையும் அழித்து விட்டு ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் தூக்கி விட்டுருக்கார். மற்ற எல்லா சினிமா ப்ரொடக்ஷன் நிறுவனங்களையும் நீங்கள் என்ன எடுத்தாலும் எங்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெட் ஜெயிண்ட் மூலமாக. ஸோ 3 தொழில்கள், அதில் 2 தொழில்கள் மகனுக்கு என்று பிரித்து விட்டாரோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. இதெல்லாம் கொடூரமான குற்றச்சாட்டுகள் மாதிரி வெளிப்பார்வைக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் ஸ்டாலின் நிலைமையிலேருந்து யோசிங்க. உடல் நலம் சரியில்லை, கைகள் உதறுகின்றன, இதுக்கு மேலே வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி தான் நகர வேண்டும். 26 தேர்தலுக்கு அப்புறம் தான் இருக்க போகிறதில்லனா அரசியல் இருக்க போகிறதில்ல, அதான் அந்த மீனிங் தப்பாக எடுத்துட்டாங்க. அப்போது தன்னுடைய மகனுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டும் அப்படின்றதுக்காக கண்ட ஊர்களில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது அதுன்னு கதையெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு ஏமாற்றிட்டு அப்படியெல்லாம் வர்ற பணம் தான் இங்கே வருதுன்ற ஒரு இந்த பக்கம் சினிமா துறையில் போய் ரெட் ஜெயிண்ட் தான் எல்லாம் கம்ப்ளீட் டாமினேஷன் அப்படின்னு ரெட் ஜெயிண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அடுத்து இருக்கிற பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் போதை மருந்து சாம்ராஜ்யத்துக்கு முதலீடு செய்து அதுக்கு ஒதுக்கி விட்டு, சரி இது 2 நீ பார்த்துக்கோன்னா போதையை நீ நேரடியாக பார்க்காத ஜாஃபர் சாதிப்பை வச்சு பார்த்துக்கோ, என்ன பழிபாவம் வந்தாலும் அவங்ககிட்ட. சினிமா துறை மேலே பழிபாவம் வந்தால் கூட அது மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, மக்களுடைய பார்வையில் அட்ஜஸ்ட் ஆகிடும். ரியல் எஸ்டேட் துறை வந்து மருமகனுக்கு, ஏவான ரியல் எஸ்டேட் தொழிலே பண்ணக்கூடாது, மருமகன் மட்டும்தான் பண்ணும். இப்படி 2 பெரும் பிரிவுகளை அவர் உருவாக்கி கொடுத்து விட்டாரோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இப்போது நீங்கள் வரிசையாக போதைப்பொருள், ரியல் எஸ்டேட்டு, திரைப்படத்துறை, லாட்ரி சீட் எல்லாத்திலையும் வந்து திமுகவின் கைப்பாவையாக எல்லாம் செயல்படுகிறான்னு சொல்லி வரீங்க. ஆனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக வரும் நினைக்கிறீங்களா? 100% எதிர்ப்பாக வரும். இன்று திமுக ரொம்ப சிறப்பான சூழ்நிலையில் இல்லை. ஏன் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத காங்கிரஸ் கட்சி, உளுத்து போன காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட்டை கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள். இந்த 5 சீட்டு தூக்கிட்டு ஓடு, இல்லை 3 சீட்டு தான் கொடுப்போம் ஓடு அப்படின்னு சொல்ல முடியும். அதாங்க இன்றைக்கி திமுக காங்கிரஸ் உடைய உண்மையான நிலைமை. 2 சீட்டு கொடுக்குறேன்னு மம்தா பானர்ஜி சொன்னது ஞாபகம் இருக்கா? 5 சீட்டு கொடுக்குறேன்னு முதல்ல அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டு கடைசியில் கொஞ்சம் பெரிய கொடுத்துட்டார். டெல்லியில் 3 சீட்டு, பஞ்சாபில் சீட்டே கிடையாது. இதுதான் காங்கிரஸுடைய உண்மையான நிலைமை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மாநிலங்களில், பெரும்பான்மை எண்ணிக்கைகளை கொண்ட மாநிலங்களில் காங்கிரஸிற்கு மரியாதையே கிடையாது. 80 சீட் இருக்கிற உத்தரப்பிரதேஷ், 48 சீட் இருக்கிற மகாராஷ்டிரா, 42 சீட் இருக்கிற வெஸ்ட் பெங்கால், 40 இருக்கிற பீகார்,
39 + 1 பாண்டிச்சேரி இருக்கிற 40 இருக்கிற தமிழகம், இந்த 5 சேர்ந்தா 250 சீட்டு டோட்டல். இதில் காங்கிரஸ் எங்கே இருக்குது? இதுக்கு அடுத்து 29 இருக்கிற 39 அடுத்து 29 தான் மத்திய பிரதேஷ், 28 இருக்கிற கர்நாடகா, 26 இருக்கிற குஜராத், 25 இருக்கிற ஏபி, 25 இருக்கிற ராஜஸ்தான். கர்நாடகாவில் மட்டும்தான் இருக்குது. அதாவது முதல் 10 மாநிலங்களில் காங்கிரஸ் இருக்கும் இடம் ஒன்றே ஒன்று தான், கர்நாடகாவில். அதில் கூட அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைய தேர்தல் கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா 28 24 இடங்களை பாஜக அணி வெல்லும் என்றும், போன முறை 26 வென்றோம் என்பது வேறு விஷயம், 24 பாஜக அணி வெல்லும் என்றும், 4 தான் காங்கிரஸ் அணி வெல்லும் என்றும் சொல்கிறாங்க. ஸோ 10லையுமே இல்லை. 20க்கு மேற்பட்ட எண்ணிக்கைகள் கொண்ட எந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இல்லை, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 1000 ரூபாய் பெண்களுக்கு தரக்கூடிய விஷயம், இலவச பேருந்து, இது போன்ற விஷயங்களெல்லாம் இந்த போதை போன்ற விஷயங்களெல்லாம் மறைத்து விடும்னு சொல்லப்படுறது. வாய்ப்பே இல்லை ராசா, வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன உன் பாக்கெட்டில் இருந்தால் கொடுக்குற, என்கிட்டேருந்து கொள்ளை அடிச்ச பணத்தை கொடுக்குற, என்கிட்டேருந்து வரியாக வாங்கின பணத்தை கொடுக்குற, இருந்துட்டு போகுது. ஏன் ஓச்சியில் தானே அப்படின்னு பொன்முடி சொன்னதுக்கு மக்கள் ஏன் அப்படி கொதித்து எழுந்தார்கள்? டாய் வாய மூடு, இதுதான் மக்களுடைய பார்வை. சமீபத்தில் ஒரு நண்பர் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த கொரோனா காலகட்டங்களில் அவரால் முடிஞ்ச தொகையை கொண்டு போய் சிலருக்கெல்லாம் கொடுக்க முயற்சி பண்ணார். 500 ஆட்டோலாம் ஓடல, ஆட்டோ டிரைவர்ஸ் சிலர்லாம் சந்தித்து கொடுக்க முயற்சி பண்ணார். வாங்க மறுத்துட்டாங்களாம். என்னையா ஓட்டு போடுறதுக்காக 2000 3000 வாங்குறீங்க, இதெல்லாம் வாங்க மாட்டேன்றீங்க. சார், அவன் கொள்ளை அடிச்ச பணத்தை தரான் சார், நீ உழைச்ச பணத்தை தர்ற சார், வித்தியாசம் இல்லையா? இந்த பணம் எனக்கு வேணாம் சார் அப்படின்னு. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் தரக்கூடிய பணம் என்பது நம்முடைய பணம், நம்மிடம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம். இதில் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதனால அந்த மாதிரி பணம் கிடைச்சா வாங்கிப்பாங்க. இலவசமாக எதை கொடுத்தாலும் நம்ம பணம் அப்படின்னு வாங்கிப்பாங்க. ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போது முடிக்கும் போது தான் என்னோடய விஷயம், பொன்முடின்ற விஷயத்தை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த பொன்முடியோட விஷயத்தை சொல்ல வேண்டும். அவரோட பதவி போன விஷயம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம். அவர் பதவி ஏற்பு அப்படின்னு சொல்லும்போது கவர்னர் அதை முடியாது என்று மறுத்துவிட்ட காரணத்தால் இந்த நீதிமன்றத்திற்கு இன்று சென்றிருக்கிறார். இது சரியான நடவடிக்கை நினைக்கிறேன். கவர்னர் செய்து சரியான நடவடிக்கை. சொன்னால் பதவியேற்க வேண்டிய வேலை தானே, கொடுக்க வேண்டியதானே கவர்னர். அவரையே மறுக்கக்கூடிய விஷயமெல்லாம் செய்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது கருணாநிதிக்கு அப்புறம் திமுக லூசு பசங்கள் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சரி, அந்த மனுஷன் இருந்தவரை அவங்கள கொஞ்சம் அறிவோடு செயல்படுங்கன்னு வச்சுருந்தார். லூசு பசங்கள் ஆகிட்டாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டு 3 ஆண்டு தண்டனை வழங்கப்பட்டு முடிஞ்சு போச்சா? பதவியை நீக்கம் செஞ்சாச்சு. அது அறிவிக்கப்பட்டும் விட்டது. வேக்கண்ட்டுன்னு அறிவிச்சு செஞ்சாச்சு. வேக்கண்ட்டு அறிவிப்பை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் ரெஸ்டோர் பண்ண முடியாது. நம்பர் 1, இதெல்லாம் லீகல் ஸ்டாண்டிங், லீகல் பொசிஷன் நான் சொல்கிறேன், நிற்க முடியாது. 2வது, 3 ஆண்டு தண்டனை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறவில்லை. நிரூபிக்கப்பட்ட குற்றத்திற்கு 3 ஆண்டு தண்டனை என்பது சரியா என்ற கேள்வியை மட்டும்தான் உச்சநீதிமன்றம் தடுத்திருக்கிறது, நிறுத்தி வைத்திருக்கிறது. நாளைக்கு 4 வருஷம் 5 வருஷம் நீ ஓவராக பேசிட்ட, என்கிட்ட 5 வருஷம் உனக்கு தர்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு தெரியாது. குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையிலே நீ இருப்பதால் பதவி நீக்கம் என்பது சரியான நடவடிக்கை. அவ்வளோதான் லீகல் ஸ்டாண்டிங். அதை வச்சுட்டு திரும்ப போட்டு நான் ரெஸ்டோர் பண்ணுறேன் பாரு, அறிவு கட்ட அப்பாவோடு மூளை வேணும். இவங்கெல்லாம் அடிமை தொழில் செய்யறதுக்கு தயாரான காரணத்தினால தங்களுடைய அறிவுகளை தாங்களே மழுங்கடித்துக் கொள்கிறார்கள். அப்போ அவன் இந்த இடத்துல செயல்பட்ட விதம் அறிவு கட்டத்தனம். குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அப்படியே இருக்கிறது. 3 ஆண்டு என்ற எண்ணிக்கையை அவர்கள் குறைக்கலாம், கூட்டலாம். அது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இன்னைய தேதிக்கு. அவ்வளோதான் லீகல் ஸ்டாண்டிங். அதில் நாளைக்கு அது எது சம்மந்தப்பட்ட துறை
போய் டிவிஎஸ்சி தானே அதில் டிவிஎஸ்சி போய் மறுபடியும் ஏதாவது ஃபைல் பண்ணி இல்லைங்க இது கரெக்டு தப்புன்னு ஏதோ ஒன்று சொல்லி ஒரு ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்த ஒரு ஜெயச்சந்திரன் ஆனந்த் வெங்கடேஷ் இவங்க 2 பேரும் தான் இந்த சப்ஜெக்ட்ஸை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து சொன்னது தப்பு, நிறுத்தி வைப்பு என்பது தப்புன்னு அர்த்தம் கிடையாது, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். இல்லை அந்த கொடுத்த தண்டனை என்பது தவறு. இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் ஒன்று ஒரு இதாக சொன்னார், அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு மாற்று கருத்தை தெரிவித்திருக்கிறது. அவர் சொன்னது தவறுன்னு ஒரு கடுமையான வார்த்தையில் கூட உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டோரேஷன் இந்த மாதிரி சாத்தியங்கள் உண்டு. உன்னோடது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை என்ற அந்த 3 ஆண்டு தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டது. இதில் வந்து மறுபடியும் நான் வந்து ரெஸ்டோர் பண்ணுவேன். எப்படி ரெஸ்டோர் பண்ணுவேன்? நீ எந்த லீகல் பொசிஷன்லேருந்து ரெஸ்டோர் பண்ணுவேன்? நீ ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்ட அந்த இடம் வேக்கண்ட்டுன்னு. இதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் தான் அது முடிவு பண்ண முடியும். உங்கள் கையில் கண்ட்ரோலே இல்லை, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்க முடியுமா? நேற்று வந்து இது அறிவிச்சாச்சு, தேர்தல் தேதிகளை அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி உன்னால் பாலிசி டெசிஷன் எடுக்க முடியுமா? ஏன்? தேர்தல் ஆணையத்து கையில் போயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன முடிவு எடுத்தாலும் அது தேர்தல் ஆணையத்தின் அந்த மாதிரி தான் லீகல் ஸ்டாண்டிங்கில் வந்து தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அதை திரும்ப ரெஸ்டோர் பண்ணுறன்ற அந்த வாதம் வந்து தவறானது. கண்டிப்பாக பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பேட்டி அளித்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேரிலே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.